இப்பதான் டைட்டா வச்சோம்னா இப்பதான் டைட்டா வச்சோம்னா இங்க பாரு நம்ம சமைச்சிட்டோம். வாவ், லுக் அட் தீஸ். கோ அங்க கோ I am the king of the kitchen. ஃபேமஸ் ஃபேமிலிஸ் எல்லாரும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்க. இப்போ இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒன் ஹேண்ட் ஒன் ஐ சேலஞ்ச். இது வந்து டோட்டலா சேம் சொன்ன மாதிரி என்டர்டைன்மெண்ட் தான் பண்ண போறோம். ஆமா. இது வந்து எப்படி ஆகும்னு தெரியல. இப்போ வந்து எனக்கு நான் ரைட் ஹேண்ட் யூசர், நான் ரைட் ஹேண்ட் வச்சுக்கிறேன். நானும் ரைட் ஹேண்ட் யூசர் தான், பட் ஆனா லெஃப்ட் ஹேண்ட் வச்சு ஆகணும். நீ ரைட் ஹேண்ட் வச்சு ஒரு கை ஒரு கண். எப்படி கை எப்படி வச்சு நான் இப்படியே சமைக்க முடியாது. இப்படி வச்சு நான் இப்படியே சமைக்க முடியாதுல்ல. சரி ஓகே. உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா வேண்டாம்? ரெண்டு பேருமே ஹெல்ப் பண்ணா கரெக்டா வரும். நீங்க என்ன பிசினஸ் சொல்லலையே? சிக்கன் மோமோஸ் நம்ம ஆல்ரெடி சிக்கன் மட்டும் கட் பண்ணி வச்சிட்டோம். நான் சிக்கன் சுத்தமா தொட மாட்டேன். சோ அந்த ரீசன் அது ஒரு ரீசன் மட்டும். சோ அதனால அது மட்டும் இது பண்ணி அதை கட் பண்ணி அப்படியே மூஞ்சி சுத்தமா யாராவது மம்மி சொல்றேன். எந்த கண்ணு கண்ணு வலிக்கும் தான் கொஞ்சம். தெரியுதா? இல்ல தெரியல. அப்படிலாம் இல்ல, நீ கண்ணு திறக்கிற மாதிரியே தான் இருக்கு. ஆமா, கண்ணு மூடிக்கோ. மூடிதான் கட்டாங்க. குடும்பத்துல எல்லாம் கியூவா தெரியும். இது நான் பிச்சு கட் பண்ணிட்டேன். தமிழ் கட்ட விட்ட இந்த கண்ணு கடல் கொள்ளையர் மாதிரி கையில கண் பண்ணிடலாமா? மூக்கு எப்படி உள்ளாது மூக்கு எப்படி உள்ளாது கண் தெரியாம தெரியல சாமி. நீ கண் திறக்க முடியல. நீ தானே சொல்லுங்க. நான் நடிகர். சரியா, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சரி, எந்த ஹேண்ட் யூஸ் பண்ண கூடாது? நான் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ண மாட்டேன். நான் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ண கூடாது அப்பனா? ஓகே ஓகே. சோ இந்த கை ஆனா இந்த கை லைட்டா எனக்கு தெரியற மாதிரி இருக்கு. கண்ணு மூடிக்கணுமா? உங்களுக்கு தெரியும் என்ன கேட்போம். இல்ல வேண்டாம். இல்ல ப்ளஸ் மார்க் எங்க ப்ளஸ் இருக்கு? ஐப்ரோ நீங்க வெச்சு. ஐப்ரோ எல்லாம் வச்சிடாத வலிக்கு சாமி இருக்கும்போது. சுத்தமாலுமே எனக்கு தெரியல. உனக்கு தெரியுது தானே? நீயும் ஒட்டிக்க. நீ யார் கண்ணு தெரியுது? எனக்கு கண்ணே ஓபன் பண்ணு. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மாவு மோமோஸ்க்கான மாவு ரெடி பண்ணி வச்சோம். சோ நம்ம கை கட்டல, பட் ஆனா கை யூஸ் பண்ணவே இல்லை. சரியா? மாவு இருக்கு. சோ இது சீனா இருக்கு. ஃபர்ஸ்ட் கான்ஃபிளவர் மாவு எடுத்துக்கலாம். அப்புறம் மைதா கொஞ்சம் ஆட் பண்ணி. சாரி, இந்த கை யூஸ் பண்ணிட்டா. அதுல வேற நம்ம போட்டு வச்சுக்கலாம். என்ன? எனக்கு தெரியும். இதெல்லாம் பார்த்து தைல பாத்து. எனக்கு தெரியும். இதெல்லாம் பார்த்து தைல பாத்து. இதெல்லாம் இருக்கு ப்ரோ. சரி, அந்த கை நீ புடிச்சு போயிடலாம். நான் அப்பதான் எனக்கு ஞாபகமா இருக்கும். என் கண்ணு நிஜமாவே தெரியல. கண்ணு அடுத்து கையை இதை அறுத்து கூடாது. போட்டுட்டா? எல்லாமே போட்டு. தெரியுது. கொஞ்சம் உப்பு. சளிச்சாச்சு ஆல்ரெடி. சளிச்சாச்சா? எப்போ சளிச்சோம்? மிக்ஸ் பண்ணு. எப்படி இதெல்லாம் கட் பண்ண போறோம்னு தெரியல. மோஸ்டா இந்த மாதிரி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி க்ளவுஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நான் ஒரு வீடியோவை பார்த்துட்டேன். ஆமா. ஒருத்தர் வந்து மிக்ஸ் பண்ணி தெரியும் கண்ணு வச்சா கண்ணு வந்து சிக்கன் வந்து வாஷ் பண்ணுவாங்க. நாம சும்மாவே கண்ணுக்கு 10 பட்டு அப்புறம் லைஃப் டைம் 10 பட்டு இருக்கு போதும். இதெல்லாம் கல்லு வச்சு கையில பேசிங்க. அப்படியே பேசிவாங்க இப்படி பேச. அப்படியே பேசிவாங்க இப்படி பேச. நான் அதனால தான் நான் ரைட் ஹேண்ட் எடுத்துக்கலாம்னு இருந்தேன். ஏன் தண்ணியாட்ட இருக்கு எனக்கு சும்மா விளையாடாத சாமி. பேச சப்பாத்தி மாவு பேசுற மாதிரி பேச. ரொம்ப நேரமா பேசுறியப்பா. ஆமா சாமி, அது வேஸ்ட். இப்பதான் டைட்டா வச்சோம்னா இதாது லூஸ் அவுட். இது இந்த வீடியோல பாருங்க. அங்க கோ எங்கள மனுஷங்க ஃப்ளாப் ஆயிடுச்சு. நமக்கு வந்து மைதா இது ஏதோ மாவு என்ன மிக்ஸ் தெரியல. ஆனா கார்ன்ஃப்ளவர்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. அதனால நாங்க கார்ன்ஃப்ளவர்னு போட்டோம். பாத்திரம் ஏதோ செய்ய கோந்து செஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இது லூஸ் அவுட்டா தண்ணி மாதிரி போகுது. ப்ரெஷர் கொடுத்தோம்னா டைட்டா இருக்கு. அது என்ன கார்ன்ஃப்ளவர் பேச முடியாது போல தெரியல எங்களுக்கு. சோ அதனால நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறோம். அதனால இத வச்சிட்டு நம்ம இப்ப மைதாவே ட்ரை பண்ண போறோம். வாங்க மைதா எடுத்துறோம். சேமியா ஃபேமிலிஸ். சோ நம்ம வந்து டேக் 2 வந்திருக்கோம். நான் இது கழட்டவே இல்ல. இவன் வந்து கழட்டிட்டான். புதுசா போட்டு ஏன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஆனா நான் ஃபர்ஸ்ட் ஓட்டுனது கழட்டவே இல்ல. நான் எடுக்க மாட்டேன். எடுத்தா வலிக்கும். ஆமா வலிக்குது.
ஆமா வலிக்குது. ஆமா. சோ நம்ம இந்த வந்து கையோட இந்த கை எங்க போகுது? சரி ஓகே நம்ம டோட்டலாவே இப்ப மைதா மைதா மாவு வச்சு தான் பண்ண பண்ண போறோம். போறோம். ஏன்னா அது எப்படின்னு தெரியல. அதனால அதுல வரல அந்த கார்ன்ஃப்ளவர் மாவுல அதனால தான். இல்ல எங்களுக்கு தெரியலையான்னு தெரியல. இதுவே போதும் சாமி. சேம் 1/4 கிலோ சிக்கன் தானே. உப்பு ஃபர்ஸ்ட். உப்பு தேவையான அளவு. அந்த தேவையான அளவு எவ்வளவு தாண்டா வீடியோ பாக்குற முடியுமா? நம்மள பார்த்து எல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. நம்மளுக்கு ஃபன் மாதிரி தான் பாப்பாங்க. ஃபன் மாதிரி தான் பாப்பாங்களா? ஆயில் கொஞ்சமா சேர்த்துக்கோ. அப்புறம் தண்ணி. ஃபர்ஸ்ட் பெச சாமி. இன்னொரு டைம் சொல்லு. பெச பெச பெசையும். மாவு கொஞ்சம் தான் இருக்கு. கரெக்டா பெச. தண்ணி கரெக்டா ஊத்து. மோமோஸ் இல்ல அவர் மைதா தோசை தான். மோமோஸ் இல்ல அவர் மைதா தோசை தான். எப்பதான் டிராவல் பண்ண போறோம்னு தெரியல. சீக்கிரமா ஒரு அப்டேட் வரும். அந்த அப்டேட் வந்து ஒரு புதுசா. யாருக்கு சொல்றேன்? நான் கேட்டேன். உனக்கும் சொல்றேன், ஆடியன்ஸ்க்கும் சொல்றேன். ஓ. அந்த அப்டேட் வந்து ரொம்ப புதுசா இருக்கும். என்னோட ரொம்ப நாள் கனவு, எங்களோட ரொம்ப நாள் கனவு. ஆக்சுவலி நாங்க ஃபர்ஸ்ட் அதுதான் போடலாம் அப்படின்னு யோசிச்ச ஒரு விஷயம். அதுக்கு வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். நான் மினியேச்சர்ல எப்ப பண்ணலாம்? அதெல்லாம் இதுக்கு அத நேராவே சமைக்கிறேன். இல்ல நான் வந்து இதுல இப்ப பெரிய பெரிய இதுல பண்றேன். அந்த சின்னதுல எல்லாம் பண்ணணும் ரொம்ப நாள் எனக்கு ஆசை. என்ன ரொம்ப நாள் மினியேச்சர் பண்ணும்போது கையெல்லாம் எப்படி சூடு வாங்குவோம் தெரியுமா? தெரியும் தான், பட் அது புதுசா இருக்கும். சமைச்சிருக்கா அதெல்லாம் ஒரு அனுபவம். நான் சின்ன வயசுல நானும் சமைச்சிருக்கேன். மண் சாப்பாடு. நாங்க ஒரிஜினல் அவரோட வீட்டுல அது மீன் என்னது தக்காளி வெங்காயம் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து இவ்வளவு பெரிய பானை லைட்டா மட்டும் தண்ணி ஊத்து. ஏன்னா இல்லனா வேணா இரு கை நெண்டுது. அத புடிச்சுக்கோ தட்டை பிளேட்னால. நீ அது அமுத்துறன்னு பேர்ல இந்த கையை அமுத்துறேன் ரத்தம் ஓடல. இந்த கையை அமுத்துறேன் ரத்தம் ஓடல. ஒரு வழியா கோந்து வந்து ரெடி ஆயிடுச்சு. சும்மா இரு. ஃபர்ஸ்ட் டைம் தான் அப்படியாச்சு மாதிரி வந்து. ஆனா உண்மையாலுமே அந்த வீடியோல வந்து கார்ன்ஃப்ளவர் இருந்தா சொன்னாங்க. நாங்க 2-3 வாட்டி கேட்டோம். அதனாலதான் கார்ன்ஃப்ளவர் வீட்டுல இல்லன்னு வாங்கிட்டு வர வந்தேன். மைதா வந்து வீட்டுல இருந்தது. வச்சலாம். எந்த இடத்துல? இந்த இடத்துல ஓரமா வச்சுட்டா 2 கை யூஸ் பண்ண கூடாது. சாரி தெரியாம நம்ம எங்க போறோம்? கடமலை கரெக்ட் போறோம். வாஷ் பண்ணிக்கோ. வாஷ் பண்ணா நீ ஒரு நிமிஷம் பக்கத்துல இந்த கை யூஸ் பண்ணாதே. வாஷ் பண்ணு. நீ எவ்வளவு அடி வாங்க போறியோ தெரியல. ஆனா திருப்பி எனக்கு கொடுக்காம. ஏன் அந்த மிளகா இத்து அது பேர் என்ன? வெதை. அதெல்லாம் உழுவ கூடாது. இந்த பக்கம் இரு. வாயில இது இது இங்க போட்டுட்டா இந்த விதை எல்லாத்தையும் எடுத்துடு. கையில எடுத்துடு. இங்க நல்லா கழுவுனா தெரியல. ஏன் நீ 2 கை வைக்கிற மாதிரியே இருக்க? ஒரு கையை பிடிச்சிட்டு இருக்கு மறந்துட்டேன். ரொம்ப அழுத்தா சாமி ரத்தம் ஓடாம போயிடும். இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சோம்னா கட் பண்றது. இந்த கத்தியில எப்படி சாமி பண்ண முடியும்? இல்ல அவ்வளவுதான். எவ்வளவு நல்லா டைட்டா பிடிச்சிட்டேன். இது பிளேட்டையும் டைட்டா பிடிச்சுக்கோ. சாமி கை மேல விட்டுடாத. பயப்படாத. ஏமா நம்பிக்கல உனக்கு? எனக்கு வேர்க்கல, பயத்துலயே வேர்க்குது. கமன் ரைட்டா நான் எடுத்துக்கலாமா? நல்லா தான் கட் பண்றேன். அந்த கத்தி எல்லாம் கட் பண்ண முடியாது. இப்படி ஷார்ப்பா இருக்கணும் கொஞ்சம். எனக்கு பேலன்ஸ் இல்ல. ரொம்ப நேரமா வேலை பண்ண முடியாது. இங்க பாரு எனக்கு எப்படி வேர்க்குதுன்னு. ஏதோ சொரக்குது. ஐயோ எனக்கு ஏதோ சொரக்குது இருக்கு. கத்தி மூக்கு படப்பா இருந்தா இப்படிதான் யோசிக்குது. மூஞ்சி தொடச்சிக்கிறேன். மூஞ்சி தொடக்கிறதுக்கு வேர்க்குது. இரு எங்க போதும். இவ்வளவு பெருசா இருக்கு. எப்படி வணங்கிடுமா? மிளகாலாம் வணங்கிடும் சாமி. வணங்கிடும். விளையாடு கூட அப்படியே பண்ணல லாஸ்ட் டைம் எனக்கு. விளையாடு கூட அப்படியே பண்ணல லாஸ்ட் டைம் எனக்கு. ஒரே நிமிஷம். இப்படி கேரட்டா இல்ல இது? இந்தாடா போடு போடு. இரு கம்முன்னு அவ்வளவுதான். பட் ஆனா ரியலாவே ரொம்ப டஃப்பா போகுது இந்த டாஸ்க். டஃப்பா போகுது. ஒரு பக்கம் நல்லா தான் இருக்கு. நீ பண்ணு கூட. நான் ஒண்ணு பண்றேன். புடிச்சு. நீ வந்து பயந்து பிடிக்கிற. நான் பாரு எப்படி பயப்பட பிடிக்கிறேன். என் கத்தி இது சரி பண்ணுது. இது நிறைய இருக்கனால தான் கட் பண்றோமா? சாப்பிட்டு
நீ வேற சாப்பிட்டுட்டியா? கொஞ்சம் மட்டும் கட் போட்டுக்கலாம். கட் பண்ண முடியல. நல்லா இனிப்பா இருக்கு கேரட். எப்படியோ ஃபர்ஸ்டே நம்ம வந்து தக்காளி அது பேர் என்ன இது ரொம்ப இதா இருக்கிற மாதிரி பெருசா இருக்கிறதெல்லாம் வேணாம், நம்ம சின்னதா இருக்கிற மட்டும் எடுத்துக்கணும். அதை எடுத்து வாயில போடாது. இல்ல மிக்ஸில போட்டு ஒரு துரு இல்லாம. ஆமா சரி ஓகே நம்ம சொல்லிருக்கலாம். இது இருக்கட்டும், இதை மட்டும் கேரட் வந்து தனித்தனியா தான் வேக வைக்க நம்ம ஒண்ணு தான் போடணும். அதனால நம்ம வந்து இத மூளை யூஸ் பண்ணி கேரட் வந்து மிக்ஸி ஜார்ல போடலாம். ஜார் ஆல்ரெடி நம்ம இஞ்சி பூண்டு போறதுக்கு வச்சிருக்கோம். சரி ஓகே. வேற வெங்காயம் இது வேற இருக்கா? இன்னும் என்னதான் இருக்கு? அவ்வளவுதான் இதோட. இல்ல சும்மா எந்த இடத்துல வைக்கிறோம்னு பார்க்கவே. ஆன்லுகள்ல இருக்கா? ஆகாது. ஏன் சொல்லு? ஏன்? ஏன்னா உனக்கு ஒரு இதுன்னா அப்புறம் என் மனசு கஷ்டப்படும். உனக்கு ஒரு இதுன்னா அப்புறம் என் மனசு கஷ்டப்படும். கத்தி வச்சு ஆரம்பிச்சு இல்லையா? நீ மேல போட்டு சுச்சி யார் போடுவா? போடு. நீ போடு, நான் குடிச்சிட்டு இருக்கேன். சுச்சி போட்டுமா? சுச்சி போடு, நான் அப்புறம் இது பண்றேன். இது மேல கை திடீர்னு நானே இருக்கேன். எங்க மிக்ஸி வந்து கொஞ்சம் கோளாறான மிக்ஸி, அதனாலதான் அப்படி சொல்றேன். தூக்கி அடிச்சுனா குடிச்சிட்டேன்ல. சட்னி இருக்குல்ல, அது வந்து நான் சாப்பிட்டேன், அதனாலதான் காரம் முடியல. கொஞ்சம் காரமா இருக்கு. இதுல தெரியுதுங்களா? இது என்னன்னு தெரியுதா? இது வந்து சிக்கன் பீஸ். இந்த சம்மருக்கு வீட்ல எல்லா பசங்களும் வீட்ல தான் இருப்பாங்க. 1 2 3 4 5 போதும் சாமி, நிஜமா போதும். மூடி வச்சிடலாம். ஸோ இந்த சம்மருக்கு வந்து வீட்டில் மோஸ்ட்டாக எல்லா பசங்களும் வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து இந்த மினியேச்சர் குக்கிங்லாம் குக் பண்ணுவாங்க. மேபி உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? ரெண்டாவது வந்து நீங்களும் மேபி வந்து இந்த சம்மர் டைம்லலாம் மினியேச்சர் குக்கிங்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. கடுகு ஒரு ஸ்பூன் போடணுமா? என்ன காஞ்சிருக்கு? கொஞ்சமாக போடணும். கடுகை என்ன காய்ச்சி கருவேப்பிலையே இல்லை, பிள்ளைய மறந்துட்டோம். பிள்ளையை மறந்துட்டோம். சரி வணக்கம். இன்னும் கொஞ்சம் உப்பு போடணுமா? இல்லை போடல, உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மட்டும் போட்டால் சரி. எல்லாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் அவ்வளோதான். ஒட்டும். நான் ஒரு ஐடியா யோசிச்சிருக்கேன். நம்ம வந்து தண்ணி வச்சிருக்கோம்ல, இது எப்படி சொல்கிறேன், கீழே வச்சாதான் தெரியும், ஆனால் கண்ணை வீடியோவில் தெரியாதா? சரி சாயங்காலம் வரைக்கும் தெரியுதா? தண்ணி பக்கத்துலேயே வச்சுக்கிறதா. இப்போ எப்படி எடுக்கிறது? மைதா தான் நான் வந்துடும். சைடே நீ சாய்க்காத, ஒழுங்கா வை. ஃபைனலா நம்ம ஒரு மோமோஸ் ரெடி பண்ணியாச்சு. சோ நம்ம வந்து இதே மாதிரி மத்ததும் வந்து டக் டக்னு பண்ணிடலாம். இது வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். உள்ளார நம்ம ஆவியில தான் வேக வைக்க போறோம். ஆமா, ஆவியில தான். சுடுகாடுக்கு போய் இல்ல, இதுக்குள்ளார ஸ்ட்ரீம்ல. சுடுகாடுக்கு போய் இல்ல, இதுக்குள்ளார ஸ்ட்ரீம்ல. ஆமா, வந்து இது ஆவிக்குள்ளார வைக்க ஆரம்பிக்கலாம். நம்ம இது வந்து மிச்சம் கருது. இந்த கையை தான் எதுக்கு இருக்கு? அவ்வளவுதான். உடுசாமி நிஜமா வலிக்குது. ரொம்ப பிடிச்சா பிடிச்சிக்கோ. நீ பண்ணு. ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. நீ சோ நம்ம மோமோஸ் வந்து அடுப்புல வச்சாச்சு. அது அவ்வளவு குக் ஆயிருச்சு. அது வந்து வீடியோ கட் ஆயிடுச்சு நம்மளுக்கு. அது ரெக்கார்ட் நான் கொடுக்கல, மறந்து போச்சு. ஏன் வலிக்குது நிஜமா பாத்துட்டு. காரத்துக்கான கண்ணு வச்சா நீ தானே ஒட்டினவன். ஐயோ ஏசப்பா வலி. நான் அதனாலதான் 5 வச்சு வைக்கலான்னு சொன்னேன். நீ சிரிக்காத. நான் போய் மூஞ்சிக்கு நாசம் கழுவுறேன். தண்ணி நாசம் ஊர்ந்துச்சுன்னா கழுவில நீ புருவத்தை அதை புடிச்சு இழுக்கிற அந்த கண்ணோட மையா. கண்ணு தெரியுதா? கண்ணு இது வர மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் வாஷ் மூஞ்சி நான் போய் வாஷ். இங்க பாரு, நம்ம சமைச்சிட்டோம். Wow, look at these. Look amazing. I am the king of the kitchen. நமக்கு மோமோஸ் ரெடி பண்ணிட்டோம் பாருங்க. பட் நிஜமா சொல்லணும்னா இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பண்ண ஒரு கையில எனக்கு தெரியும். அவ பண்ணும்போது பாருங்க, இது மசாலா போட்டா. ஆனா எனக்கு பண்ணது பாருங்க கரெக்ட்டா இருந்துச்சு. கொஞ்சமா யார் பண்ணது? இதுவா? இது வந்து ஷேப்பா. இதுல வந்து எது ஷேப்பா இருக்குன்னு சொல்லுங்க. நான் பக்கத்துல வச்சு காட்டுறேன். எது ஷேப்பா இருக்குன்னு சொல்லுங்க. இது வந்து நம்ம பண்ண தக்காளி சட்னி. செம்ம சூப்பரா இருக்கு. இதுல நாங்க வந்து சட்டிசோறு சாப்பிட்டோம். அதுக்குதான் சுசுன்றியா? பொங்குது.
என்ன அப்படின்ற பிரேம் சின்னதா சாமி நீ அந்தாண்ட போயிட்டு நான் அந்தாண்ட ஒன்று கட் பண்ணி தூக்கிடுவேன். நல்லா இருக்கா நல்லா இல்லையா? மூஞ்சி அப்படி வச்சிருக்கா நல்லா இருக்கான சிக்கன் லப்பர் மாதிரி ஆச்சு. ரொம்ப நேரம் குக் ஆயிடுச்சு. மேபி அது கரெக்டா பாயில் பண்ணணும். சூப்பரா இது எப்படி இருக்கு சாப்பிட்டுருக்கு பரோட்டாலாம் ஆவில வேக வச்ச பரோட்டா சாப்பிட்ற மாதிரி இல்லை. பாருங்க டப்பிங் நல்லா இருக்கு. டப்பிங் தானே டப்பிங் தான். பட் நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி Game ஒத்த கண்ணு கேமா விளையாட பாருங்க. ஒத்த கல்லுங்கிற மாதிரி ஒத்த காலு. ஒத்த கண்ணம். எனக்கு சூடு அப்படியே கொதிக்குது காலு. பொங்க எடுத்துட்டு வந்தோம். எப்படி இருக்கும்? லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.